தன்னுடைய சிறு வயதில் நிற வேறுபாட்டால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவன் தன்னுடைய இளமை காலத்தில் உலக சினிமாவை கட்டியாண்ட ஒரு மாபெரும் கலைஞர். தற்காப்பு கலையில் தனக்கென ஒரு புது உத்தியை உண்டாக்கிய ஆகச்சிறந்த மாவீரன். புகழின் உச்சியில் இருக்கும்போதே தன்னுடைய 32வது வயதில் மரணித்த மாபெரும் மாமனிதன் ப்ரூஸ்லி. இன வேறுபாடு அப்படிங்கிற ஒரு மாபெரும் பிரச்சனை தான் ப்ரூஸ்லி என்ற ஒரு மாவீரனை உருவாக்குது. அமெரிக்காவோட சான் பிரான்சிஸ்கோ நகரில் 1940 சீன மரபொழி தந்தைக்கும் ஐரோப்பிய மரபொழி தாய்க்கும் பிறந்தவர் தான் ப்ரூஸ்லி. இதனால் இனவாத அடிப்படையில் பல கேலி கிண்டலுக்கு ஆளாக்கப்பட்ட ப்ரூஸ்லி தன்னோட சிறு வயதிலேயே மூர்க்கத்தனமான ஒரு மனிதனாக மாறுறாரு. ஆனால் அப்பாவுக்கு அவர் எப்படியாச்சும் ஒரு நடிகனாகணும்னு ஆசை. அதனால் அமெரிக்காவிலேருந்து ஹாங்காங்கு குடும்பத்தோடு குடிபெயர்ந்துடுறாங்க. அங்கே போயிட்டு சில சீன படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் 2ஆம் உலகப் போர் தொடங்கினதுனால தன் பையனுக்கு எங்கே எதிரிகளால் பாதிப்பு வந்துருமோன்ற அப்படின்னு கருதிய தன்னோட தந்தை அவரை ஒரு குங்ஃபு பள்ளியில் சேர்த்து விடுறாரு. குங்ஃபு கலையை முறையாக கட்டுற ப்ரூஸ்லி அதை தெரு சண்டைகளில் அதிகமாக பயன்படுத்தினதுனால அவர் மேலே நிறைய கேஸும் விழ ஆரம்பிச்சிருது. இதனால் பயந்து போன அவரோட அப்பா அவரை மறுபடியும் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிடுறாரு. அமெரிக்காவில் மறுபடியும் படிக்க தொடங்கின ப்ரூஸ்லி அங்கே லிண்டா மேரி அப்படின்ற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த கல்யாணமும் ஒரு கலப்பு திருமணம் அப்படிங்கிறதுனால அவர் இனவெறியால் மீண்டும் பாதிக்கப்படுறாரு. இதுலேருந்து எப்படா தான் வெளில வர்றதுன்னு நினச்சி ரொம்பவே மெனக்கிடுறாரு. அந்த காலகட்டத்தில் தான் 1964 உலக கராத்தே சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு சாம்பியனாக மாறுறாரு. அதுதான் அவரோட வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாகுது. அதுக்கப்புறம் அங்கே இருந்துக்கிட்டே நிறையா திரைப்படங்கள் நடிக்கிறது வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்காரு. அது எதுவுமே கைக்கூடாததுனால திரும்பவும் ஹாங்காங்கே வந்துடுறாரு. ஹாங்காங் வந்துட்டு தற்காப்பு கலையை மையமாக வச்சு படங்களில் அதிகமாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படங்கள் அந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதும் அவருக்கு பேரும் புகழும் பெற்றுத்தருது. தற்காப்பு கலையில் பழைய யுக்திகளை புறந்தள்ளிட்டு ஜூட் குண்டோ அப்படிங்கிற தான் கண்டுபிடிச்ச ஒரு புது யுக்தியை பயன்படுத்துகிறாரு. 1973 தொடர்ச்சியாக படங்கள் நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் திடீர்னு ஒரு நாள் படப்பிடிப்பு தளத்தில் மயங்கி விழுந்துடுறாரு. அவரை பரிசோதிச்ச டாக்டருங்க அவருக்கு மூளையில் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து தலைவலி, உடல் வலி பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய 32வது வயதில் புகழின் உச்சியில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் திடீர்னு ஒரு மர்மமான முறையில் இறந்து போகிறாரு. ப்ரூஸ்லி சொல்கிற ஒரு விஷயம், எளிமையான வாழ்க்கையை வாழ கடவுளிடம் பிரார்த்திக்காதீர்கள், கடினமான வாழ்க்கையை வாழ வலிமையை கேளுங்கள்.